ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தலை நிமிர செய்த தகப்பனுக்கு நல்ல கரங்களை தட்டி மனதார பாடுவோமா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். ஆமென். மனதார தேவ பிள்ளைகள், உணர்ந்த தேவ பிள்ளைகள் சத்தமாக இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவரை மாத்திர நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவரே. குகையில ஒளிந்து கிடந்ததை போல ஆண்டவரே, யாருக்கும் பயன்படாமல் யாரும் வேண்டாம் என்று உதறிய நிலையில ஆண்டவரே ஒரு ஓரத்துல கிடந்தனே. கர்த்தர் அரண்மனையை போல நல்ல மேன்மையை கொடுத்து என் வெட்கத்தை கர்த்தர் நீர் மாற்றினீரே. உம்மை நான் நம்பினேன், கர்த்தர் நீர் என்னை விடுவித்தீரே. எதிரிகள் முன் என் தலையை உயர்த்தின தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய வெட்கத்தை நீர் மாற்றி இருக்கிறீர் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி அண்ணாந்து பார்த்து என் வெட்கத்தை மாற்றி நீங்களே நன்றி அப்பா என்று சொல்லி வாய்களை திறந்து சத்தமா சொல்ல முடியுமா? நல்ல இருதயத்தின் ஆழத்துல சொல்லுங்க, என் வெட்கத்தை மாற்றி இருக்கிறீங்கப்பா, என் வெட்கத்தை மாற்றி நீங்களே, உங்களுக்கு நன்றி. எதிரிகள் முன்பதா என் தலையை உயர்த்தினீரே, உமக்கு நன்றி. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார்.
பூமியிலும் மேலான நாமத்தை உடைய நல்ல தேவனாகிய வல்லமையுள்ள ஒரே ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் என்று விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, ஓ வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடையவர், பாவ சாபங்களை பேய்களை ஓட்டுகிற வல்லமையுடைய ஒரே ஒரு நாமம், அந்த நாமத்தை விட மேலான அடைக்கலம் எனக்கு வேற எதுவும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை விரித்து ஒரு ஆமென் என்று சத்தமாக ஓ கரங்களை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ஓ நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற எந்த நாமம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. மேலான நாமத்தை உணர்ந்தவர்களா? ஓ நன்றி அப்பா. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் எழுந்து பழுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் எழுந்து பழுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். விசுவாசத்தோடு மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம். அறிக்கை செய்வோம், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு. விசுவாசத்தோடு மறுபடியுமாய் ஓ அறிக்கை செய்வோம், இயேசு நாமம் மாத்திரம் எனக்கு போதும். அந்த நாமம் சகல விதமான தடைகளை உடைத்தெறிகிற நாமம். அந்த நாமம் எனக்காய் வாசல்களை திறக்கிற நாமம். அந்த நாமம் சகல விதமான செய்வினை கட்டுகளை உடைத்தெறிந்து விடுதலையை கொடுக்கிற நாமம். அந்த நாமம் கொடும் வியாதியை முறியடிக்கிற நாமம். அந்த நாமம் சகல விதமான துரைத்தனங்களை விரட்டுகிற அதிகாரமுள்ள நாமம்.
மாத்திரம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமாண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். எப்போதெல்லாம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரித்து துதிக்கிறோமோ அந்த இடத்துல இறங்கி வருகிறவர் எல்ரோகி, எங்களை காணும்படியாகவே வருகிறவர், எங்களை நடத்தும்படியாகவே எபினேசராய் மாறின ஆண்டவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் வாய்களை திறந்து, ஆண்டவரே எத்தனை முறை என்னை தேடி தேடி என்ன வந்திருக்கிறீங்க, எத்தனை முறை நான் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறீங்க. என் பிள்ளை செய்கிற ஜெபம், என் தேவனை நோக்கி நான் ஆராதிக்கிற போது அவருடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பி இருக்கிறார் என்று எத்தனை பேருடைய உள்ளம் இந்த காலை நேரத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பாவோடு உறவு கொள்ள முடிகிறதா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சூழ்ந்திருக்கிறவரும், எங்களை ஆண்டவரே நினைத்திருக்கிறவரும், எங்களை காண்கின்ற தேவனே உமக்கு நன்றி. எங்களை விட்டு விலகாத உம்முடைய சமூகம் இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில், இந்த ஆலயத்தில் எங்களுடைய மேல் ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிற அந்த தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி என்று எத்தனை பேர் நன்றி பலிகள் ஆண்டவருக்கு என்று செலுத்த முடியும்? அல்லேலூயா. ஷகதர பாபா எல்ரோகி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ரெண்டு கரங்களை வானத்து நேராய் உயர்த்தி துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது தேவ பிரசன்னத்தோடு சத்தத்தை உயர்த்தி அந்த பிரசன்னத்துக்குள்ளாய் நுழைந்து இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை இடுமே. சபையே தேவ பிரசன்னத்தினால ரமஷே கதரபலர் அம்மே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி, என்னை கண்டீரே, ஆராதனை. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிக
துதிகளின் நடுவே வாசம் செய். சொல்லுங்க சபை மக்கள், துதிகளின் நடுவே வீரே ஆராதனை உமக்கே. பாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. தூய ஆவியே, ஆவியே, பிரசன்னம் 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 ஆராதனை கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வேதத்திலிருந்து தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு ஆண்டவர் போதிப்பாராக. வாசியுங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பவுலின் நிருபமாகிய பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 பக்கம் 271வது பக்கத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அடுத்து, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த 3 வேத வசனத்தில் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் தாழ்மையான காரியம் இருக்க வேண்டும். அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்று தேவன் இதில் மூலமாய் நம்மளுக்கு கற்றுத்தர போதுமானவராக இருக்கிறார். ஒன்றையும் வாதினாலனா ஆர்கியூமெண்ட்டுனால நம்மளுடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. வீண் வார்த்தைகளினால வீண் பெருமைகளினால நம்மளால தாழ்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி செய்ய முடியாது. அப்போ அடுத்ததாக மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அப்படி என்றால் வேதத்தில் சொல்லுகிறது, தாழ்மையாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் வீண் பெருமைகள் இருக்கக்கூடாதாம். 2வது சொல்லப்பட்டுகிறது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத வீண் வாதினால் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா விவாதம், தேவையில்லாத தர்க்கங்கள், இவைகளினால நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்மையை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆமென். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். தேவனை நம்பி நான் வாழ்றேன், என் வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் துவங்கினார், அவர் ரட்சித்தார், அவர் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவரையே சார்ந்து நாம் சொல்லுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த தாழ்மையாக இருக்கிறோம். ஆமென். நான் முடிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்று சொல்லுகிறது தாழ்மையாக இருக்காது. தேவனுடைய பார்வையில் அவரை முன்ன வச்சு நம்ம வாழ்க்கையில நம்பி வாழ்வது சிறந்த தாழ்மையாக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதுக்கு சிறந்த உதாரணம். அவர் எப்ப பார்த்தாலும் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லியே இந்த உலகத்தில் சொன்னதை பார்க்கிறோம். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதாவின் சித்தத்தையே நான் நிறைவேற்றும்படியாய் வந்தேன், நான் அவருடைய விருப்பத்தையே நான் செய்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் என்ற காரியத்தை மாற்றிவிட்டு இயேசுவால அப்படின்னு சொல்றோமோ, நம்ம வாழ்க்கையில தாழ்மையான குணத்துக்குள்ளாக இயேசுவானவர்
வெளிப்பட விரும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்றைக்கு மறைக்கப்படுகிறேனோ அன்றைக்கு இயேசுவானவர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதை செயல்படுத்த வேண்டும். டெய்லி என்னுடைய வாழ்க்கையில நான் என்று சொல்லுகிறதை காட்டிலும் தேவனால என்று சொல்லுவது சிறந்ததாக இருக்கும். தேவனால இதை செய்வேன், தேவனால எனக்கு முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனால பலப்படுத்துகிற தேவனால. அப்ப பலன் எங்கிருந்து வருகிறது? தேவனால. பலப்படுத்துகிற காரியம் எங்கிருந்து வருகிறது? தேவனால. அப்ப தேவனால தேவனால என்று சொல்லி ஒரு மனுஷன் தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில அவைகளை செயல்படுத்தும் போது தேவன் அவருடைய வார்த்தையை அவராலே என்று சொல்லும்போது அவர் அந்த இடத்துல நின்று செயல்பட வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய தாழ்மை என்ற கிரியைகளில் இயேசு வெளிப்பட வேண்டும். தாழ்மையா இருக்கிறேன், நான் ரொம்ப தாழ்மை, என்ன மாதிரி ஒரு பொறுமை இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான்ன்றது இல்லாம தேவன் தேவன் என்று காணப்படும் போது அந்த குடும்பத்துக்குள்ளாய் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் இல்லைன்னா அந்த ஓனருடைய நிலைமை அவ்வளவுதான் சொல்லக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் எஜமான ஒருவர் மேல ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த ஓனருக்கு கீழே இருக்கும்படியா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நான் இல்லைன்னா இவருடைய நிலைமை பரிதாபம் சொல்லவே கூடாது. மேல ஒரு எஜமான் நம்மளுக்காய் இருக்கிறார். ஆமென். அப்ப தாழ்மை காணப்பட நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிரதிபலிக்கப்பட மாட்டாங்க, இயேசுவானவர் பிரதிபலிக்கப்படுவார். ஆமென். அநேக குடும்பத்தில் இது ஒரு சக்சஸாக மாறும். அநேக குடும்பத்தில் நல்ல ஒரு சூப்பரான பலனாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னனால தான் சொல்லாதீங்க, ஏன் சுய சம்பாத்தியத்தினால தான் என்று சொல்லாதீங்க. நான் மட்டும் சோறாக்கலைன்னா அப்படி சொல்லாதீங்க, நான் மட்டும் வீடு கட்டலைன்னா சொல்லாதீங்க. எல்லா காரியத்திலும் தேவன் தேவன் என்று சொல்லி பாருங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி, கணவன் மனைவிக்கு முன்னாடி சொல்ல அந்த வீட்டுக்குள்ளாக எவரை பிரதிபலிக்கிறீரோ அவரே உங்களுக்குள்ளாக உங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் என்று சொல்லவே கூடாது, இயேசுதான் சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போமே. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகள் எடுத்து வாசியுங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை எடுத்த தேவ பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். பக்கம் 64. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்ய கொள்ள வராமல் பார்க்கிறோம். இங்கே திரும்ப இன்னொரு தடவை வாசிங்க, அதுல சரியான அர்த்தம் இருக்கிறது. வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து, அவர் ஊழியம் கொள்ளும்படியாய் வராமல், ஊழியத்தை எடுக்கும்படியாய் வராமல். கொள்ளும்னா என்னது? எடுத்துக்கொள்றது. எடுத்துக்கொள்ளும்படியாய் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு வந்து நான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போல, அவர் பிரஸ்தாபத்துக்காக வரல, அவர் மற்றவர்களை மீட்கும்படியாய் வந்தார். மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார் என்பதற்கு இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணும் நீங்க. ஆமென். இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்னா நீங்க சொல்லணும். அவர் வந்து தன்னுடைய உயிரை நம்மளுக்காய் கொடுத்து விட்டு சென்றார். ஆமென். அவர் எடுக்கும்படியாய் வரவில்லை, வாங்கும்படியாய் வரவில்லை, கொடுக்கிறவராய் தேவன் காணப்பட்டார். அப்ப அவர் நம்மளுக்கு
அவர் நம்மளுக்கு தன்னையே கொடுத்ததை போல தாழ்மையான குணம் எதுல வெளிப்படும் என்றால் கொடுத்தல் மூலமாய் வெளிப்படும். தேவன் செய்ததை போல தனக்கு என்ன லாபம் உண்டாகும் என்பதை காட்டிலும் நாம் செய்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நாம் செலுத்துகிறவராய் இருக்கிற பட்சத்தில், ஞானத்தோடு செலுத்துகிறவராய் இருக்கிற பட்சத்தில் தேவன் அவைகளில் தாழ்மையான குணத்துக்குள்ளாக இருந்து கர்த்தருக்கு வெளிப்படுக போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசு இந்த உலகத்தில் நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை எல்லாரும் வணங்குங்க அப்படிலாம் சொல்லலை. அவர் எதையும் வாங்கிட்டு போக வரலை, அவர் தன்னையே கொடுத்தார். சிறந்த அடையாளம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்குள்ள தாழ்மை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம எதையாவது கொடுக்கணும். எதையாவது நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அட்லீஸ்ட் யாரையும் புண்படுத்தாம பேசணும், அது ஒரு கொடுத்தல். ஆமென். ஹல்லேலூயா. யாரையும் வேதனைப்படுத்தாம நம்ம அவங்க சிலருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒரு கொடுத்தல். ஆமென். கொடுத்தல் பல காரியங்கள் இருக்குது. பணத்தை கொடுத்தாதான் கொடுத்தல் கிடையாது. அதுதான் நான் ஞானம் என்று சொன்னேன். பணத்தை கொடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. வாயின் வார்த்தைகள் கூட ஞானமாய் அன்பாய் யாரையும் விரோதம் இல்லாமல் பேசுவது சிறந்த ஒரு தாழ்மையாய் காணப்படும். ஆமே. இது குடும்பத்தில் தேவை, இது சபையில் தேவை, இது நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை பார்க்குற இடத்துல தேவை, சமுதாயத்தில் தேவை. ஒரு தாழ்மை உள்ளவன் இரண்டாவது காரியத்தை எப்படி கற்றுக்கொள்வதென்றால், செயல்படுத்துவதென்றால், தன்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் தன்னுடைய செயல்களிலும் கொடுத்தல் என்ற செயல்கள் மூலமாய் அவன் ஒரு தாழ்மையான காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறான். கிரியைகள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறான். அந்த வெளிப்பாட்டுக்குள்ளாக தேவன் கட்டாயம் நற்பலனாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 4, 5 எடுத்த தேவ பிள்ளைகள் வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் என் கால்களை நீங்களாம் கழுவலாமா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறேன். அடுத்து போகட்டும், அங்க பார்க்கிறோம். அடுத்து போகட்டும். இயேசு போதிக்கிறவர், இந்த உலகத்தில் பயங்கரமாய் அற்புதங்களை செய்தவர். அவரை குறித்து சீசர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவகுமாரன் என்று தெரிந்திருந்தும் இயேசு என்ன செய்தார்? சீசர்களுடைய கால்களை என்ன செய்தார்? கழுவினார். அவர் தன்னை ஒரு தாழ்மையாக எந்த அளவுக்கு வெளிப்படுத்தின விதங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு பெரியவர் தான், வல்லமை நிறைந்தவர் தான். ஆனால் சீசர்களுடைய பாதங்களை என்ன செய்தார்? கழுவினார். அப்ப தன்னுடைய தன்மானத்தில், தன்னுடைய பெரிய நிலையில் அவர் நில்லாமல் தன்னை என்ன செய்தார்? எந்த மட்டும் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினார். அவன் சொன்னான், அப்ப என்னுடைய முழு சரீரத்தை கூட என்ன செய்யுங்க? கழுவுங்க என்று சொன்னான். பார்க்கிறோம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், இயேசு அங்க ஒரு காரியத்தை தாழ்மைக்கு தன்னுடைய எல்லா நிலைகளையும் விட்டு அவர் கால்களை அவர் கழுவி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினதை போல அங்க ஒரு செயலை அவர் செய்ததை பார்க்கிறோம். அது
கூட ஒரு வகையான கொடுத்தல் தான். இயேசு தன்னுடைய தாழ்மையை அங்கே வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த முடியுமோ நம்முடைய எல்லா ஸ்தலத்திலும் வெளிப்படுத்தும் போது நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். ஆமென். கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்க அவர் இருந்து செயல்பட முடிகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். வாயின் வார்த்தையினால யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேதனைப்படுத்தி பேசாம அன்பா பேசணும். முடிஞ்ச மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம தடையா இல்லாம அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிப்போமே. வாசிங்கள். பக்கம் 312. ஆகையால் கேட்கிறதற்கு தீவிரமாயும் மற்ற பேசுறதுக்கு பொறுமையாயும். எல்லாம் உங்கள் கையில் பேனா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். அப்படி வாசித்துக்கிட்டே அண்டர்லைன் பண்ணுங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, வாசிங்க. யாவரும் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமா இருக்கணுமா. கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா. நிறைய பேர் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து என்ன செய்யணும், கேட்கணும். நல்லா பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காது கொடுத்து கேட்கணும். நம்ம குடும்பத்தை காது கொடுத்து கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. காது கொடுத்து கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கூட அநேகர்கிட்ட பேசுகிறதை அவர் பேச விட்டு கேட்டதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அப்படித்தான் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிப்போமா. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்களேன். பக்கம் 374 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா இங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசித்தோமே. யாக்கோபுல கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். அடுத்து கோபத்திற்கு தாமதமா இருக்கணுமா. கோபப்படுறது கொஞ்சம் லேட்டா கோபப்படலாமா, ஆனா பேசுறது என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணுமா. அடுத்து கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அப்ப கேட்கறது, பேசுறது, கோபிக்கிறது, இந்த 3 சிச்சுவேஷன் தாவீதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. என்னன்னா, ஒரு ராஜா, சவுல் ராஜா அரசாட்சி பண்ண வேண்டியவன் தாவீதை கொல்றதே அவனுடைய வேலையாவே போயிருச்சு. 3000 பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தனை கொல்லுவதற்கு ராஜான்றவன், இந்த சவுல் ராஜான்றவன் 3000 பேரை கூட்டிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறான், காட்டில் இருக்கிறானா, மலையில் இருக்கிறானா, கோயில இருக்கிறானா சொல்லி தேடிக்கிட்டே போறது வேலையா போயிருச்சு. அவனுக்கு இருக்கக்கூடிய பிரதானமானது தன்னுடைய தேசத்தை காக்க வேண்டியதை விட்டுவிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய தாவீது என்று சொல்லக்கூடிய அவன் நிலைமையில எதிரியா இருக்கக்கூடிய தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக 3000 பேரை கூட்டிட்டு கடந்து செல்கிறான். ஆனாலும் தேவன் ஒரு இடத்துல தாவீதினுடைய நிலையை பார்க்கிறார். அந்த இடத்துல தாவீது கிட்ட இந்த சவுல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சவுல் ராஜா குகைக்குள்ள போறான், அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க யார் இருக்கிறா, இருட்டில் தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் இருக்கிறாங்க. கூட்டாளிகள் சொல்றான், இப்ப இவனை நீ என்ன செஞ்சிரு, தீத்துரு அப்படி சொல்றான். இவன் என்ன செய்யறானா, இல்ல
பொறுமையாருன்னு சொல்லிட்டு அவனை அடக்கிக்கிட்டு ஊழியக்காரன் மேலே கை போடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்கிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதனால கை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனநிலைமையில பொறுமையாக இருந்து வெளியே ராஜா போனதுக்கு பிற்பாடு கத்தி சொல்கிறார், ராஜாவே இன்றைக்கு உங்க கையில ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இந்த தெல்லு பூச்சியவா நீ தேடுறீரு. அவன் தன்னை தாழ்த்துறான், ஆண்டவரே ராஜாவே நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் ஒரு தெல்லு பூச்சி, என்னையா நீங்க இப்படி தேடுறீங்க, எனக்கும் ஆண்டவர் நியாயம் செய்வார்னு சொல்லி அவனுடைய கோபத்தை கிடைச்ச நேரத்தில் தீர்த்து கட்டாம பொறுமையா இருக்கிறான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் ஒழிய சவுலோடு இல்லவே இல்லை. ஆமென். கேட்கிறவங்க கிட்ட கர்த்தர் இருப்பாரு, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கவங்க கிட்ட கர்த்தர் இருப்பாரு, கோபப்படுவதற்கு தாமதமா இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் இருப்பாரு. இதனால சில காரியங்களை இழக்கலாம், ஆனால் தேவன் அதை காட்டிலும் பெரிய நன்மைகளை செய்வார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். நம்புறீங்களா? குடும்பத்துக்கு காது கொடுத்து செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்க குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தாழ்மைன்னா என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் காரியம், நான் சொல்லி பெருமை வரக்கூடாது. எல்லாத்துலையும் என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் இயேசு அவருடைய கிருபைன்னு சொல்லணும். ரெண்டாவது, நம்மளுடைய காரியத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் என்னுடைய தாழ்மையை எப்படி வெளிப்படுத்தலாம்? நான் யாருக்காவது எதையாவது என்ன செய்யணும்? கொடுக்கறது நிமித்தமாக அந்த தாழ்மையை எனக்குள்ள சம்பாரிச்சு கொள்ள முடியும். காசு மாத்திரமல்ல, தேவையில்லாமல் யாரையும் திட்டாமல் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லா இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வது ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு, மூணாவது காரியம் நம்ம பார்க்குறோம், காது கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இது ரொம்ப குடும்பத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். உங்கள் குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணுங்க. இந்த லீவு நாட்களில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, சபைக்கு வருகிற எல்லா பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்க, பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லார் மேலேயும் அக்கறை கொண்டு தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். உன்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ணிக்கொள், நடந்து கொள் என்று சொல்லி மதிப்பையும் மரியாதையும் செலுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் பெருமையை வரவிடாதபடி, வீண் வாக்குவாதங்களை வரவிடாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வேலை பார்க்குற இடத்துலையும் நாங்கள் காது கொடுத்து கேட்கணும். எதையும் வார்த்தையை விட்டு பேசிடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கோபம் கொள்வதற்கு கூட தாமதமாய் இருக்க வேண்டும் என்று புத்தி சொன்னீரே. இன்றைக்கு இந்த வசனத்தை எங்கள் வீட்டிலையும் எங்கள் வேலை ஸ்தலத்திலையும் எங்களுக்கு அநியாயம் நடக்கிற இடத்துலையும் இவைகளின் படி நடக்கும்போது எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக நிற்பீங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இழந்து போயிருக்கிற எங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களினால நிரப்புவீங்க என்பதில் மாற்றமே இல்லை. இந்த தேவ பிள்ளைகள் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சீராக எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேத வசனம் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வாரம் இந்த நாட்கள் முழுவதும் எல்லா செயல்களிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் கனிவோடு நடத்தி ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிறைந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.